வாசம் பில்டர்ஸ் 10ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மகளிர் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை ஏசிஎஸ் குளம் பேரூராட்சி தலைவர் கோமலவள்ளி துவக்கி வைத்தார். வாசம் பில்டர்ஸ் நிறுவனத்தின் 10ஆம் ஆண்டு துவக்க விழா ஏசிஎஸ் குளம் அடுத்த ஒரக்கல் பாளையம் சூர்யா கார்டனில் இந்த நிறுவனத்தின் நிறுவன தலைவர் ஐனிக்கல் சசி தலைமையில் நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக எஸ்எஸ் குளம் பேரூராட்சி தலைவர் கோமலவள்ளி கந்தசாமி சமூக ஆர்வலர் மற்றும் தொழில் அதிபர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினர். அப்போது பேசிய ஏசிஎஸ் குளம் பேரூராட்சி தலைவர் கோமலவள்ளி கந்தசாமி, தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த வாசம் பில்டர்ஸ் நிறுவன தலைவர் ஐனிக்கல் சசி அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வாசம் பில்டர்ஸ் நிறுவனம் மிக நல்ல முறையில் வளர்ச்சியடைந்து ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக அமல் ஐனிக்கல் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக செயல்பட்டு வருகிறோம். எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு வரும்போது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரிகள், தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்ம சகோதரிகள் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப அவங்க செய்கிற அந்த பணியை ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு வெளியே நடக்கும்போது இந்த ரோடு வர வழியெல்லாம் சுத்தம் இல்லைன்னா பேண்ட் ஷர்ட் போட்டு நடக்கிறதுக்கு காரியமே இல்லாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாம் ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் ஏன்னா உங்களுடைய சம்பளத்தை நீங்கள் சம்பளம் வாங்கி செய்யறங்கிறது இல்லை, அது செய்யறதுக்கு ஒரு மனசாட்சி, அந்த எண்ணம். காலையில் அதிகாலை 4:45 மணி 5 மணிக்கெல்லாம் நீங்கள் உங்களை ரோட்டில் பார்ப்போம். அந்த பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே உங்கள் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் எனக்கு எப்போவுமே வரும். அப்போ எப்போவுமே அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை பண்ணியிருக்கிறோம், 2 தடவை பண்ணியிருக்கிறோம். குன்னத்தூர் பஞ்சாயத்தில் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் நம்ம மஸ்கவுண்டஞ்செட்டிப்பாளையம் பஞ்சாயத்தில் பண்ணியிருக்கிறோம். உங்களை மாதிரி சகோதரிகளை கூட்டி அரவணைச்சு உட்கார வச்சு நான் வரும்போது உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், உட்காருங்கம்மா, எல்லாரும் நிற்காதீங்க, எங்கள் முதலாளி வருவார் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் முதலாளி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அவர் வரலைங்க. நீங்கள் நம்ம யாருமே முதலாளி இல்லைங்க, நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி பணியாற்றிட்டு இருக்கிறோம். அதுதான் ஆண்டவன் செயல். அதுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கறது தான் ஆண்டவனுடைய தர்மம். அதில் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு பணியாற்றுறது தான் இந்த தொழிலுக்கு என்னுடைய சகோதரன் சேகர் மேஸ்திரி தான் நமக்கு இந்த காலத்துலலாம் ஒத்துழைச்சிட்டு இருக்கிறோம். அவர் தான் நின்றுட்டுருக்கிறாரு, இங்கே காணோம், இங்கே நின்று இருந்தார் சேகர். அவர் ரொம்ப பாசமாக கூட ரொம்ப வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கிறோம். நான் மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு கட்டிடம் ஆறுக்கு கிட்டத்தட்ட 100 பேர் ஒத்துழைப்புக்கு நான் எலக்ட்ரிஷியன் இருக்குது, பிளம்பர் இருக்குது, அப்புறம் பெயிண்டர் இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்கள நான் என்னுடைய ஒரு சகோதரர் மாதிரி அவர் கூட நான் பழகிட்டு இருக்கிறோம். அந்த பழக்கத்தினால தான் எனக்கு இந்த மாதிரி செய்ய முடியுது. அதுதான் என்னுடைய வாசம் பில்டர்ஸினுடைய கான்செப்டே. அவ்வளோதான்.